என்ன இது? புலி கம்பெனிக்காரன் கொடுத்த நோட்டா பிசு பிசு பிசுன்னு ஒட்டுத. செலவு பண்ணணும். அப்பா நான் எழுதிட்டேனே. எழுதிட்டா? காட்டு. ஐயோ, இதென்ன இது? ராமுஜெயம் ராமுஜெயம் எழுத சொன்னா கோபுஜெயம் கோபுஜெயம் எழுதி இருக்கிறா. ரெண்டு பேரும் ஒண்ணுதானே. அதப்படி ரெண்டு ஒண்ணாகும். கிருஷ்ணாவதாரத்துல கோபாலன், ராமாவதாரத்துல ராமர். அப்படியா? பின்ன அந்த ராமர் பேரை சொன்னா பாவம் போகும், இந்த ராமு பேரை சொன்னா லாபம் வரும். அவன் நம்ம கம்பெனிக்கு வந்த ஒருபாடுதானே விருத்தியாச்சு. அதனாலதான் இங்கேயே நிறுத்தி வைக்க திட்டம் போடுறேன். அவன் மட்டும் சம்மதிச்சுட்டான். நினைக்கிற வந்துட்டேன். ஓ மனசு என் மனசு என்ன பொருத்தம் பாரு. உட்கார். பரவாயில்ல நிக்கிறேன். லாங் ட்ரிப் ஒண்ணு கேட்டிய, ஊட்டி ட்ரிப் ஒண்ணு வந்திருக்கு. போறியா? ஊட்டியா? ஊட்டில ஜில்லுன்னு இருக்குல்ல. அப்பா அப்பா நானும் போறேன்னு. அனுப்புறேன் கண்ணு. ஊட்டி என்ன காஷ்மீரே அனுப்பி வைக்கிறேன். ராமு தம்பி, காஷ்மீரை பார்த்தது இல்லையே நீ? வசதி இல்லையே. உனக்கு வசதி இல்லைன்னா என்ன, நான் அனுப்பி வைக்கிறேன். காஷ்மீர்ல ஒரு படகு வீட்டையே புடிச்சு கொடுக்கறேன் உனக்கு. நீ மட்டும் இந்தாங்க உங்க கடைசி தவணை 3000 ரூபாய். இன்னையோட நம்ம கடன் தீர்ந்தது. உன் கடன் தீர்ந்துச்சு, இனிமே என் கடன் தான். நீ மட்டும். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் சந்தோஷம் இன்னும் இருக்கு. இன்னும் என்னப்பா இருக்கு? ஐயோ, நிறைய இருக்கு கண்ணு. நான் அப்புறமா சொல்றேன். உங்க பொண்ணு தானே? ஆமா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு பாரு. பாசம் நடக்கட்டும். நீ மட்டும். ஐயா அடிக்கடி காமிக்காது. போயிட்டு வாங்க, நான் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓ, புடி கொடுக்காம போறியா? உன்னை பொறி வச்சு புடிக்கிற. பொரியில என்னப்பா வைக்க போறீங்க? உன்னையே வைக்க போறேன். வச்ச உடனே இப்படித்தான் இழிப்ப. வண்டி இருக்குங்க. ஐயோ, என்னங்க இது நடு ரோட்ல படுத்திருக்கீங்க? ஐயோ, என்னங்க இது நடு ரோட்ல நிக்கிறீங்க? உங்க லாரிய பார்த்தேன், என் வேனை நிறுத்துட்டேன். உங்க வேனு நம்ம லாரி ரொம்ப சிறையிச்சுக்குதுங்க. போன தடவை உங்க வேனை பார்த்தோன்னு நம்ம லாரி நின்றுச்சு. இந்த தடவை நம்ம லாரிய பார்த்தோன்னு உங்க வேன் நின்றுச்சு. லாரிக்கு என்னங்க ஆச்சு? சளி பிடிச்சுக்கிச்சுங்க. ஆக்சல் போயிடுச்சுங்க. இது சகஜம். வழக்கமா மாசம் 2 நாளைக்கு நமக்கு ரோட் சைட் பிக்னிக் தான். நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? ஊட்டிக்கு. நானும் ஊட்டிக்கு தான் போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க என் கூட வேன்ல போலாம். ஐயோ, லாரி நம்ம முதல் பொண்டாட்டிங்க. இத நடு ரோட்ல விட்டுட்டு வர முடியாது. கோபால் வந்தோடனே எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வந்து சேர்றேன். ஊட்டியில எங்க தங்குறீங்க? ஃபன் ஹில் ஹோட்டல்ல. அழுங்கப்பா. நீங்க எங்க தங்குறீங்க? நான் லாரி ஷெட்ல தான். பரவாயில்ல, உங்களை கண்டுபிடிச்சறேன் எப்படியாவது. கண்டிப்பா வரணும். நான் கண்டிப்பா வரேங்க. போங்க. பை பை. டாட்டாங்க. யாருங்க வீட்ல? அடடே, வாங்கண்ணா, வாங்க வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கு. நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்க அந்தரத்துக்கு முன்னால நான் எம்மாத்திரம். என்ன இருந்தாலும் நீங்க புள்ளைய பெத்தவங்க இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அதுல என் ஒரே ஒரு செல்வ மகளை உங்க ஒரே ஒரு செல்வ மகனுக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு ஆசை. அப்படியா? ஆமா, அதுக்கு தான் உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. என் பிள்ளைக்கு எல்லாமே நீங்க தானே. உங்களை தவிர அவனுக்கு உதவி செய்ய வேற யார் இருக்கா? ஆனாலும் நீங்க ரொம்ப பெரிய இடம், எங்க சக்திக்கு மீற சம்பந்தம். பெரிய இடமாவது சின்ன இடமாவது அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கடுகுல இருந்து கல்கண்டு வரைக்கும் கல்யாண செலவு என்னது? அதுக்கு மேல வெள்ளி பூன் போட்ட விளக்கமாறல இருந்து தங்க முலாம் பூசண தாம்பாள வரைக்கும் ஒரு செட்டப். அதுக்கு மேல ஒரு கெட்டப். என்னது? லேலண்ட் லாரி புத்த புதுசா புக் பண்ணி வச்சிருக்க. எதுக்கு? மாப்பிள ஓட்ட. உங்க பதில்ல தான் இருக்குது நான் பந்தக்கால் நடுறது. பையன் ஊட்டில இருந்து வந்ததும் கேட்டு கேட்கவே வேணாம். ஏன் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நீங்க என் தங்கச்சி மாதிரி. அதுல என் பொண்ணுக்கு உங்க பையன் பேர்ல ஒரு இது, உங்க பையனுக்கு என் பொண்ணு பேர்ல ஒரு அது. ஜாடையா தெரிஞ்சுக்கிட்டு நான் முந்திக்கிட்டேன். ஓ, சந்தர்ப்பம் பார்த்து ஒரு பொண்ணை கொண்டாந்து என் முன்னால் இருந்தே காம சொன்னா.
அது உங்க பொண்ணுதானா? ஆமா, ஆமா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை கைத்தறி புடவையா கட்ட விடுவேன். காஞ்சிபுரம் அயன் பட்டு வேளைக்கு விருந்து, வெள்ளி பூஜா பக்கத்துல, வெத்தலை போட்டு எய்தாப்புல போட்டு துப்புன்னு துப்புங்க. வரட்டுமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.